பகுதி 2. கொடைவள்ளல் கர்ணன். கர்ணன் ஒரு விவேகி, வீரன், கொடையாளி. கர்ணன் பிறருக்கு கொடுக்க வேண்டுமென்ற தன்மை கொண்டவன். ஒருவன் மனமிருந்தால் மட்டுமே அவன் செல்வந்தன், பொருள் இருந்தால் அவன் செல்வந்தன் இல்லை. செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு என்றார் குமரகுருபர். அறம் செய்ய விரும்பு என்றால் அவ்வை. பொருள் இருந்தாலும் பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். ஒரு சமயம் துவாரகையிலிருந்து கண்ணனும் அர்ஜுனனும் ஹஸ்தினாபுரத்துக்கு பயணம் செய்கிறார்கள். பயணத்தின் வழியில் பார்க்கின்ற அனைவரும் கொடைவள்ளல் கர்ணன் ஹஸ்தினாபுரத்தில் தானே வாழ்கிறான் என்று அர்ஜுனனிடம் கேட்டார்கள். உடனே அர்ஜுனனுக்கு கோபம் வந்தது. ஏன் அவனையே எல்லோரும் கேட்கிறார்கள், புகழ்கிறார்கள் என்று அர்ஜுனன் கண்ணனிடம் கேட்டான். அர்ஜுனா, கொடை ஒரு தவம், தவம் ஒரு கொடை. கொடுப்பதில் ஒரு விதி உண்டு. கொடை என்று கொடுத்தால் அவர்களின் பயன்பாட்டை மட்டுமே நினைத்து கொடுக்க வேண்டும். அர்ஜுனா, நாம் கடந்து செல்லும் வழியில் கனகமலை இருக்கிறது. கனகமலை என்பது ஒரு தங்கமலை. இந்த தங்கமலையை முழுவதும் நீ தானம் செய்ய வேண்டும். கதிரவன் உதித்து அது மறைவதற்குள் நீ கொடுக்க வேண்டும் என்று கண்ணன் கூறினான். அர்ஜுனன் அதே போல் அங்கு வந்தவர்களின் தகுதியை கேட்டு தங்கமலையை செதுக்கி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தான். ஆனால் யாரும் திருப்தி அடையவில்லை. அப்பொழுது கண்ணன் அதே வழியில் வந்த கர்ணனிடம் இந்த தங்கமலையை பற்றி கூறி அதை நாளை கதிரவன் மறைவதற்குள் நீ தானம் செய்ய வேண்டும் என்று கூறினான். அதற்கு கர்ணன் குதிரையில் ஏறி கொஞ்ச தூரம் சென்று ஒரு உணவகம் நடத்தும் அந்தணரை கூட்டிக் கொண்டு வந்தான். கர்ணன் கண்ணனிடம் இவர் ஒரு உணவகச்சாலை நடத்தி வருகிறார். இவரால் வருகின்ற அனைவருக்கும் உணவு கொடுக்க முடியவில்லை. ஆகையால் அந்தணரே, நீங்கள் இந்த கனகமலையை பயன்படுத்தி அனைவருக்கும் உணவளியுங்கள் என்று கூறினான். உடனே அந்த அந்தணர் மிகவும் சந்தோஷத்துடன், எனக்கு இது தங்கமலையாக தெரியவில்லை, சோற்றுமலையாக தெரிகிறது. நான் இனிமேல் இல்லை என்று சொல்லாமல் அனைவருக்கும் உணவளிப்பேன் என்றார். அந்த நேரத்தில் கர்ணனை லக்ஷ்மி தேவி யானையின் உருவத்தில் வந்து ஆசிர்வதித்து சென்றார். உடனே கர்ணன், துரியோதனன் எனக்காக காத்திருப்பான், நான் புறப்படுகிறேன் என்று கண்ணனிடம் கூறிவிட்டு புறப்பட்டான். அப்பொழுது அர்ஜுனன், கர்ணா, உன் கொடைவள்ளலுக்கு ஈடாக யாருமே வர முடியாது என்று கூறினான். மகாபாரதம் உணர்த்தும் உண்மைகள். கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் உடனே கொடுக்க வேண்டும், சிறிதும் தாமதிக்க கூடாது. நாம் கொடுப்பது அடுத்தவருக்கு எந்த விதத்தில் பயன்படும் என்பதை மட்டுமே நாம் யோசித்து கொடுக்க வேண்டும். ஒருவரின் தகுதியை அறிந்தும் மற்றும் புகழுக்காக கொடுப்பது கொடையே இல்லை என்று கூறுகிறது. அடுத்தது துரியோதனன் கர்ணனின் நட்பை பற்றி நாம் இங்கே காண்போம். யுத்தம் தொடங்குவதற்கு முன்னால் குந்தி தேவி கர்ணனை ஓர் இரவு நேரத்தில் பார்க்க செல்கிறாள். கர்ணன் குந்தி தேவியை பார்த்தவுடன், ராஜமாதா, வாருங்கள் வாருங்கள் என்றான். உடனே குந்தி தேவி, நான் உன்னிடம் ஒரு உண்மையை கூற வந்துள்ளேன் கர்ணா என்று கூறினாள். அதற்கு கர்ணன், பாண்டவர்களை பெற்ற அன்னையே, கூறுங்கள் என்றான். குந்தி தேவி, பாண்டவர்களுக்கு மட்டுமல்ல, நான் தான் உனக்கும் அன்னை என்று கூறினாள். தாயே, நீங்களும் என்னை ஏளனம் செய்யாதீர்கள் என்று கர்ணன் கூறினான். இல்லை, நான் தான் உன்னுடைய தாய் என்று குந்தி தேவி கூறினாள். உடனே கர்ணன் ஒரு பெட்டியில் இருந்த துணியை எடுத்து வந்து அணிந்து காட்டுங்கள் என்று கூறினான். குந்தியை தவிர வேறு யாரும் அந்த மேலாடையை அணிய முடியாது. அணிந்தால் அவர்களுக்கு ஒருவிதமாக எரிச்சல் ஏற்படும். குந்தி தேவி சற்றும் தயக்கமில்லாமல் அணிந்தவுடன், நீங்கள்தான் என்னை பெற்ற தாய் என்று கண்ணன் கதறி அழத் தொடங்கினான். குந்தியும் கர்ணன் கண்களில் இருந்து வரும் கண்ணீரை பார்த்து, என்னுடைய சூழ்நிலையின் காரணமாக உன்னை பிரிய நேர்ந்தது கர்ணா என்று அழுதாள். இந்த இடத்திற்கு ஈடாக நாம் வேறு எதையும் கூற முடியாது. பின்னர் கர்ணன், தாயே, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு குந்தி தேவி, நீயே பாண்டவர்களுக்கு மூத்தவன், என்னோடு வந்துவிடு கர்ணா, நாம் அனைவரும் ஒன்றாக இருக்கலாம் என்றாள். இல்லை அம்மா, அது என்னால் முடியாது. நீங்கள் என்னை ஆற்றில்
காட்டில் விட்டுவிட்டீர்கள். தந்தையும் கை கொடுக்கவில்லை. குருநாதர் துரோணர் என்னுடைய ஜாதி காரணமாக எனக்கு பாடம் கற்க மறுத்துவிட்டார். நான் அந்தணர் என்று பொய்யுரைத்து பரசுராமரிடம் கல்வி கற்றேன். ஆனால் அவரும் ஒரு சமயத்தில் பொய்யுரைத்து கற்ற வித்தைகள் எல்லாம் தக்க நேரத்தில் மறந்து போய்விடும். இது உலக நியதி என்று கூறினார். உன்னுடைய வாழ்க்கை பிறருக்கு பாடமாக இருக்கட்டும் என்று ஆசி வழங்கினார். ஆனால் துரியோதனன் மட்டுமே என்னை ஆதரித்து என்னை அங்க தேசத்துக்கு அரசனாக்கினான். அது மட்டுமல்ல, அவனுடைய மனைவி பானுமதியுடன் நான் அந்த புறத்தில் சதுரங்கம் விளையாடி கொண்டிருந்த போது வாசலிற்கு பின்புறமாக நான் அமர்ந்திருந்தேன். அவளோ வாசலிற்கு முன்புறமாக அமர்ந்திருந்தாள். கணவன் வந்ததை அறிந்த பானுமதி எழுந்து நிற்க, நான் அது தெரியாமல் அவள் பாதியிலே செல்கிறாளோ என்று நினைத்து கையை நீட்ட தவறுதலாக அவளுடைய முத்து மாலையின் மீது பட்டு அருந்து எல்லா முத்துக்களும் கீழே விழுந்தன. ஆனால் துரியோதனன் முத்துக்களை சற்றும் தயக்கமில்லாமல் எடுத்து கொண்டிருந்தான். பின்னர் முத்துக்களை எடுக்கவோ கோர்க்கவோ என்றான். அதாவது மணிகளை எடுப்பது சுலபம், கோர்ப்பது கடினம். பதற்றம் உடையவனால் கோர்க்க முடியாது. நான் நிதானமாக இருக்கிறேன் கர்ணா. எனக்கு உன் மீது நம்பிக்கை உள்ளது, என் மனைவி மீது நம்பிக்கை உள்ளது, நம் நட்பின் மீதும் நம்பிக்கை இருக்கிறது. அதனால் நீ சற்றும் யோசிக்க வேண்டாம் என்று கூறினான். அப்படிப்பட்ட என் நண்பன் துரியோதனனை விட்டுவிட்டா வர சொல்கிறீர்கள் என்றான் கர்ணன். குந்தி தேவிக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. கர்ணா, எனக்கு 2 வரம் தர முடியுமா என்று கேட்டாள். அதற்கு கர்ணன், கூறுங்கள் தாயே, நான் என்ன செய்ய வேண்டும், என்ன வரம் தர வேண்டும் என்று கேட்டான். நீ நாகாஸ்திரத்தை ஒரு முறைக்கு மேல் அர்ஜுனன் மீது பயன்படுத்தக்கூடாது. அர்ஜுனனை தவிர பாண்டவர்கள் 4 போரிடக்கூடாது. இவ்வளவுதானே தாயே, நான் உங்களுக்கு இந்த 2 வரங்களையும் தருகிறேன் என்று கூறினான் கர்ணன். ஆனால் நீங்களும் எனக்கு அதே போல் 2 வரங்கள் தர வேண்டும் என்று கேட்டான். யுத்தத்தில் நான் இறந்த பிறகு போர்க்களத்தில் என்னை மடி மீது போட்டுக்கொண்டு கர்ணன் என்னுடைய மகன் என்று அனைவருக்கும் நீங்கள் கூற வேண்டும். நீங்கள் தான் என்னுடைய தாய் என்று எனக்கே இப்பொழுதுதான் தெரியும். அதனால் நீங்கள் யாரிடமும் இதை கூறக்கூடாது என்று இந்த 2 வரங்களையும் எனக்கு தாருங்கள் என்று கர்ணன் கேட்டுக்கொண்டான். ஒரு சக்கரமானது எங்கு செல்வதற்கும் உரிமை உள்ளது. ஆனால் அது ரதத்துடன் சேர்ந்து விட்டால் ரதம் எங்கு செல்கிறதோ அதனுடனே செல்ல வேண்டும். நானும் இப்பொழுது என் நண்பன் துரியோதனன் உடனே சேர்ந்து செல்ல வேண்டும் என்று கர்ணன் குந்தி தேவியிடம் கூறினான். நன்றி. யுத்த காண்டத்தை பகுதி 3 காண்போம். நன்றி.